ஹாய் ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் மொபைல் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைல் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, அப்படி இல்லைனா மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மொபைலோட ஸ்பீக்கர் வந்து சவுண்டு சரியாக வராது. அந்த மொபைல் ஸ்பீக்கரோட சவுண்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா fixmyspeaker.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, அப்படி இல்லை அப்படின்னா மழையில் நனைஞ்சிச்சு அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து சவுண்டு சரியாக வராது. ஏன்னா ஸ்பீக்கருக்குள்ளே தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியெலாம் எப்படி வெளியெடுக்கிறது, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம மொபைலோட ஸ்பீக்கரை வந்து வைப்ரேட் பண்ணணும். அப்படி வைப்ரேட் பண்ணும்போது நம்ம ஸ்பீக்கரில் இருக்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும். அப்படி வைப்ரேட் பண்ணி கொஞ்சம் ஏரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீக்கருக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்காக நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் போயிட்டு ஸ்பீக்கர் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப தண்ணிக்குள்ளே விழுந்து ஃபுல்லாக ஸ்பீக்கரே கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்வீஸ் சென்டர் தான் கொடுத்து நம்ம ஸ்பீக்கர் தான் மாற்றி ஆகணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த .com வச்சு ஈஸியாக நம்ம மொபைல் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதோட எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். இந்த பேஜ்லேயே பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. எஜெக்ட் வாட்டர் ஃப்ரம் யுவர் ஃபோன் ஸ்பீக்கர் ஆஃப்டர் கெட்டிங் இட் வெட். அடுத்தது கீழே பாருங்கள், கிளிக் ஆர் டேப் த பட்டன் அபவ் டு ஆக்டிவேட் ப்ளவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஏர் அப்புறம் அந்த வாட்டர் ட்ராப் இருக்க மாதிரி பாருங்கள், ஒரு இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வைப்ரேட்டோடு சேர்ந்து ஒரு சவுண்ட் வரும். அதில் வந்து கொஞ்சம் ஏரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது யூஸ் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு.